தரமா இந்த ஆட்சி இருக்கிறதுனால தான் தரம் இல்லாத பாஜகவை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நிராகரிச்சுட்டாங்கன்னு சொன்னாரு. அதாவது சேகர் பாபு போல கிரானிக் லையர் யாரும் கிடையாது. இஸ் அ கிரானிக் லையர். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஏன்னா அவர் முதல்வர் அறநிலைத்துறை அமைச்சரான உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஹெச் ராஜா எந்தெந்த கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நான் அதை உடனே ஆக்கிரமிப்பை நீக்கி தரேன்னு. நான் 2 ஊர் மட்டும் சொன்னேன் சாம்பிளுக்கு. உங்கள் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற மொத்த இடத்துல 9 ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்ப பூஜைக்காக எழுதி வைக்கப்பட்ட ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதை எனக்கு மீட்டு கொடுங்கன்னு கேட்டேன். இன்னி வர அதை மீட்டு கொடுக்க வக்கில்லாத துணிச்சல் இல்லாத ஒரு அமைச்சர் என்னை பற்றி பேசுகிறதா? சரி, அடுத்ததாக திருச்சி மாவட்டத்தில் துவரங்குறிச்சியில் இவங்க கட்சியில் இருக்கிற பத்திரிகை தொடர்பாளர் அவங்க சித்தப்பன் பெரியப்பன் இந்து கோவில் நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. நான் அதையும் சொன்னேன். இது தவிர நான் ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட் தமிழகத்தில் அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களுக்கு, அறநிலைத்துறைக்கு ஒரு ஸ்கொயர் இன்ச்சு கூட இடம் கிடையாது. இதெல்லாம் அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவிலுடைய நிலங்கள். நம் முன்னோர்கள் கொடுத்தது, சேகர் பாபுவோட தோப்பனார் கொடுத்ததில்லை என்ன. அதனால் இந்த கோவில்களுக்கு இருக்கின்ற சொத்துக்கள்னு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? 4,76,581 ஏக்கர் நிலம் இருக்குன்னு. ப்ளீஸ் ஷோமி. ஏன்னா இது கம்ப்யூட்டர் காலம். அது மட்டும் இல்லை, நான் அதுக்கும் ஆன்லைன்லேயே இதுக்கு ஆட்சேபம் தெரிவித்து அவங்க ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு பேசியிருக்கேன். ஒரு கோவிலும் நீ 5 லட்சம் கொடு 3 லட்சம் கொடுன்னு சொல்லி எதுக்கு கேட்டிருக்காங்க? கம்ப்யூட்டரைசேஷனுக்கு. இவருக்கு முன்னாடி இருந்த கமிஷனர், இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், என்ன சர்க்கார் சார் இது, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். ஒரு ஜீவோ இல்லாமல் கோவிலேருந்து பணம் வசூல் பண்ணுவீங்களா? அதுக்கு பேர் என்ன? திருட்டுன்னு பேர். அன்ஆத்தரைஸ்டு கலெக்ஷன் ஃப்ரம் தி டெம்பிள். அதுக்கு பேர் திருட்டு. அந்த திருட்டில் ஈடுபடுற ஒரு டிபார்ட்மெண்ட் அது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வருமானம் இருக்கிற கோவில்னா 5 லட்சம் ரூபா கொடு, 5 லட்சம் ரூபா வருமானம் இருக்கிற கோயில் 3 லட்சம் கொடுன்னு வாட்ஸ்அப்பில் இவங்க கலெக்ட் பண்ணாங்க. எதுக்கு? கம்ப்யூட்டரைசேஷனுக்கு. இப்போ லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறேன் நான். பணம் வசூல் பண்ணையில் கம்ப்யூட்டரைஸ் ஆகிருக்குல்ல. 4,76,581 ஏக்கருக்கு கிவ் மீ லிஸ்ட். இதுவே ஃப்ராடுங்கிறேன் நான். ஐ யூஸ் தி வேர்டு கான்ஷியஸ்லி. இட்ஸ் அ ஃப்ராட் அகெயின்ஸ்ட் ஹிந்துஸ். நான் சின்ன விஷயங்கள் பேசுகிறதே கிடையாது. நான் பெரிய விஷயமாக பேசுகிறேன். மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவிலுடைய அர்ச்சகருக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. வெக்கமாக இல்லை டிபார்ட்மெண்ட்டுக்கு? உங்களுக்கு சம்பளம் இல்லை. நான் கேட்குறேன், சேகர் பாபுவோட டிரைவருக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஹிந்து கோவிலை கொள்ளையடிப்பார் ஒருத்தர். அவர் பிஜேபி பற்றி பேசுகிறதா? 6% ஓட்டை தரங்கட்ட திமுக இழந்திருக்கிறது போன தேர்தல். அதனால் மேலேருந்து கீழே உருண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. அது கீழே விழறதுக்குள்ளே இடையில ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுத்துட்டோம் 24 தேர்தல். அதனால அது இன்னும் கீழே வரல, இடையிலே ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுத்திருக்கு. யுவர் டவுன் ஸ்லைட் ஹேஸ் ஆல்ரெடி செட் இன். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தமிழக மக்களுக்கு சொல்கிறேன்னா, பிஜேபி தலைமையில் 26 ஆட்சி வரும். அப்போ இந்த திரவிடியன் ஸ்டாக் ஊழல்கள் அனைத்தும், கோவில் கொள்ளைகள் அனைத்தும் என் அப்பன் முருகனுக்கு தரங்கட்ட பொருள் உபயோகப்படுத்தினால தான் அது உடஞ்சி போயிருக்கு. இல்லைன்னா உடையுமா? நம் முன்னோர்கள் கட்டினது 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் உடையலையே. இன்றைக்கி தரங்கட்ட நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால கோவிலுடைய கட்டுமான தரம் குறைஞ்சி போயிருக்கு. நன்றி.